இளைஞரணியை பொறுத்தவரை இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய இளைஞர் அணிக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்கார். ஒரு பிரஷர் டெஸ்ட். இன்னைக்கு இளைஞரணி தம்பிகள் நீங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். பணம் கொடுத்து யாரையும் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது. ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும். ஆர்வம் இல்லாத இளைஞர்களை நீங்க கூப்பிடாதீங்க, அவங்க மட்டும் வரணும். ஒரு பெரிய பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காங்க. நான் உண்மையாலும் மனதார பாராட்டுகின்றேன். காரணம், உண்மை சத்தியம் எங்கிருக்கிறதோ அங்கே மட்டும்தான் நேர்மை இருக்கும். 10,000 பேர் சேர்த்திட்டோம், 50,000 பேர் சேர்த்திட்டோம், எதுக்கு 50,000 பேர் வந்தாங்கன்னு தெரியாம வர்ற 50,000 பேர் நமக்கு வேண்டாம். ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வருகின்ற 1000 பேர் நமக்கு போதும். விவேகானந்தர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 1000 பேர் ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வரக்கூடிய இளைஞர்கள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இளைஞரணியினுடைய தலைவர், இளைஞரணியினுடைய சொந்தங்கள், மண்டல் அளவிலிருந்து ஒரு குழுவை நீங்க எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தேசியவாத இளைஞர்களை சேர்க்கணும். மண்டலிருந்து மாவட்டத்துக்கு வரணும். இது முழு நேர வேலையாக சங்கல்பமாக, இளைஞரணிக்கு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இளைஞரணியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அரசியலில் நாம் இருக்கோம், வேற வழி இல்லை. புனைப்பெயர் பட்டப்பெயர் நமக்கு மக்கள் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அரசியல் இருக்கிறனால அதுவும் சில கெட்ட பழக்கங்களும் நம்மோடு ஒட்டிக்கொள்கிறது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இளைஞரணியை பொறுத்தவரை எதுவுமே இல்லாத ஒரு கர்ம யோகியாக இளைஞரணியில் இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்கணும். அவங்களுக்கு டைட்டில் தேவையில்லை, பொறுப்பு தேவையில்லை. நான் மாநில தலைவராக இருந்தால் தான் வேலை பார்ப்பேன், பொதுச்செயலராக இருந்தால் தான் வேலை பார்ப்பேன், சேர் போட்டால் தான் வேலை பார்ப்பேன். இளைஞரணி தம்பியை பொறுத்தவரை தரையில் உட்கார்ந்து வேலை பார்க்கணும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி. ஏன்னா அடுத்த தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணியிலிருந்து தான் உருவாகிறோம். நமக்கு அடுத்த தலைவர் கர்மயோகியா வரணும். இளைஞரணியில் இன்னைக்கு அடிபட்டு மிதிப்பட்டு நசுக்கப்பட்டு, இளைஞரணியில் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து, சேர் எடுத்து போடுறது, சேர் எடுத்து வைக்கிறது, எல்லாத்தையும் பார்த்து, டேபிள் தொடச்சு, அலுவலகத்தை கிளீன் பண்ணி, அப்படி அந்த வேலையை செய்யக்கூடிய இளைஞன் தான் ஒரு கர்ம யோகியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல தலைவனாக வருகின்றான். அதனால் இளைஞரணி தம்பிகளை பொறுத்தவரை அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக நீங்க உருவாகணும். எதையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. எதன் மேலையும் உங்களுக்கு பற்று பாசம் இருக்கக்கூடாது. அரசியலில் சீட் கொடுப்பாங்களா, எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா, மாநில தலைவர் பக்கத்தில் வச்சு போட்டோ எடுப்பாரா, மாநில தலைவர் நம்மளை பார்த்து சிரிக்கலினா நான் என்ன பண்ணுவாரது எதுவும் நினைக்காது. மாநில தலைவருக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி, கட்சிக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி. தரையில் அமர்ந்தாலும் அதே சந்தோஷம், மேடையில் நமச்சிவாய் என்ன பக்கத்தில் சேர் கொடுத்தாலும் அதே சந்தோஷம், ஓரத்தில் நிற்க வச்சாலும் அதே சந்தோஷம், கேட்டுக்கு வெளியே டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுங்கனாலும் அதே சந்தோஷம், வெளியே போய் கொடியை கட்டுங்க அதே சந்தோஷம், நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் மாவட்டத்திலிருந்து பின்னாடி வேலை செய்யுங்கனாலும் அதே சந்தோஷத்தோடு இளைஞரணி இருந்தா, பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரிக்கு நமக்கு இளைஞர்கள் வேண்டும் என்று சொல்வதை விட கர்மயோகியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கு வேண்டும். காரணம், இந்த கட்சி இன்னும் அடுத்தடுத்த காலம் பெருசா வளரும். அண்ணன் சொன்னாங்க, மிக சிறந்த ஆட்சி நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் 5 ஆண்டு பத்தாதுங்க. ஜனநாயகத்தை பொறுத்தவரை 5 ஆண்டு என்பது எப்பவும் பத்தாது. மறுபடியும் 5 ஆண்டு, 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கு. இன்னமும் நாம டே 1 மாதிரி வேலை பார்க்கிறோம். 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட 25 வருஷம் இருந்துட்டேன்னு நம்ம சொல்ல, இன்னும் முதல் நாள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இருப்போமோ அதே வைராக்கியத்தோடு வேலை பார்க்கின்றோம். அதனால் புதுச்சேரியினுடைய மாற்றம் என்பது இன்னும் பல ஆண்டுகள் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கணும். அதற்கு இளைஞர் இங்கிருந்து தலைவர்கள் நீங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.